எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வந்தார் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் நீண்டகாலம் பயணித்த எம்ஆர் விஜயபாஸ்கர். அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதுங்கிற செய்தியை பார்த்தோம். சபாநாயகர் ஆளுநர் மாளிகைக்கு செல்கிறாருங்கிற செய்தியும் பார்க்கிறோம். இந்த நிலையில் அதிமுக கொறடா, சட்டமன்ற கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். சபாநாயகர் கிட்ட இந்த ராஜினாமாக்கள் பற்றி ஆட்சேபனை தெரிய வைக்க வந்திருக்கிறாராங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு துரை கருணா, அநேகமாக அதிமுகவுடைய கம்ப்ளைண்ட் என்பது இந்த ரெசிக்னேஷன்ஸ் ஆர் இன்ஜினியர்ட், இது குதிரை பேரம் அப்படின்னு குற்றச்சாட்டு அவங்க வைக்கக்கூடும். அப்படி வைக்கப்படுற பட்சத்தில் மாரலி அது வேலிட் எலிகேஷன் தானே? இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய சோதனை காலம் அறிகிறேன். நான் முதல்ல அதை பதிவு பண்ணிக்கிறேன். இந்த சோதனைகளுக்கு முழு முதற் காரணம் என்பது இன்று அதிமுகவை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் 100% உண்மை. இவர் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம். இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலை அதிமுக எதிர்நோக்கி இருக்கிறது. ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்கிறது, தலைமைக்காவுக்கும் ஒரு சிக்கல் இருக்கிறது என்றாலும் கூட இந்த அனைத்து சிக்கல்களுக்கும் அடிப்படை காரணம் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த சர்வாதிகாரத்தனமான பிற்போக்கானத்தனம் தான். நீங்க தானே எல்லாம் என்கிற மாதிரியான ஒரு போக்கில் போனதனுடைய விளைவுதான். கட்சியை வலுப்படுத்துவதற்கான அந்த விஷயங்களை விட்டுவிட்டு தன்னை முன்னிலைப்படுத்தி தான் தான் எல்லாம் என்கிற அந்த ஆணவ போக்கில் சென்றதனுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய சரிவு. 1000 ஆண்டுகளை கடந்து இந்த கட்சி நின்று நிலைத்திருக்கும் என்று கட்சியை தொடங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசியிருக்கிறார். 54 ஆண்டுகள்ல இத்தகைய நிலையை கொண்டு வந்துட்டாங்க. இதுல இன்னொரு கருத்தை நான் வலுவா பதிவு பண்ணிக்கிறேன். இந்த நிலைப்பாட்டில் இவர் பின்னால், எடப்பாடி பின்னால் நாம் அணிவகுத்தால் இனி நமக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை, அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்கிற நிலைப்பாட்டில் தான் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, இந்நாள் எம்எல்ஏக்களும் செல்லுகிறார்கள். இது ஒரு தவறான போக்கு. இந்த கட்சிக்கு இன்னும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா இரட்டை இலைக்கான வாக்குகள் 1.5 கோடி வாக்குகள் இருக்கிறது. இவர்கள் இங்கேயே இருந்து போராடி கட்சியை வலுப்படுத்தணும். நான் தலைவர் காலத்தில் இருந்தேன், அம்மா காலத்தில் இருந்தேன், 40 வருஷம் 50 வருஷம் நான் பயணித்தேன், இப்ப எனக்கு மரியாதை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில போய் இன்னொரு முகாம் போறது என்பது நிச்சயமா தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏன் பொதுமக்களும் கூட ஏற்க மாட்டார்கள். ஆனால் இந்த சூழலை உருவாக்கியது, மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், எடப்பாடி பழனிசாமி தான். இந்த சூழலை தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்திக்குதாங்கிற கேள்வி இருக்கு. நான் அந்த கேள்விக்கு உங்க பதில் பெறணும்னு நினைக்கிறேன். இந்த காட்சிகளை விவரிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன். Give me a second. 100% பயன்படுத்துகிறார்கள். பாவேகா தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு போதுமான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இந்த செயலில் ஈடுபடுகிறார்கள். அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த புகாரை வைக்கிறதுக்கு அதிமுகவுடைய குழு வந்திருக்கு. இந்த காட்சியை மட்டும் விவரிச்சுட்டு உங்கள்கிட்ட ஒரு செகண்ட்ல வந்துடுறேன், ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்துடுறேன். திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறார். இப்ப நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சி தமிழக சபாநாயகருடைய அறை. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவுடைய கொறடா, உடன் அதிமுகவுடைய லீகல் டீம் வந்திருக்கிறது. திரு இன்பதுரை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், அங்க சட்ட விவகாரங்களை எல்லாம் இப்போ கவனித்து வர்ற திரு இன்பதுரை அவர்கள் எல்லாமும் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு சபாநாயகரை சந்தித்து அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா என்ன இருக்கும் திரு துரை கருணா? இப்போ ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க, இன்டியூஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க, ஒரு மெஜாரிட்டியை மஸ்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி நடவடிக்கையை செய்யறாங்கன்னு சபாநாயகற்ற பிராது கொடுக்கக்கூடும், ஆளுநர்த்தையும் கொடுக்கக்கூடும். அதை சீரியஸா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு நீங்க பார்க்கலையா? அறிவுரை, நீங்க தொடக்கத்திலேயே அந்த 4 எம்எல்ஏக்கள் வந்த பொழுது பேரவைத் தலைவர் என்ன சொன்னாரு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்த பேரவையில் உறுப்பினராக தொடர விரும்பவில்லை, என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று அவர்கள் கைப்பட எழுதி என் முன்னால் கையெழுத்திட்டு கொடுக்கிற பொழுது இது ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்கிறது, இது பின்புலம் இருக்கிறது, இதில் பெருத்த சந்தேகம் இருக்கிறது என்று கருதினால் மட்டுமே அதை என் ஆலோசனைக்கு, ஆய்வுக்கு பயன்படுத்திக் கொள்வேன். இதிலே அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் என்பதால் உடனடியாக அவையினுடைய மரபுப்படியும் விதிப்படியும் ஏற்பதுதான் என் கடமை. அவர்கள் பின்னர் போய் எந்த கட்சியில சேர்றாங்க, எங்க போறாங்கிறத எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னார். அதே நிலைப்பாட்டில் தான் இப்பவும் அவர் உறுதியாக இருப்பார். இன்றைக்கு வந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற ஆளுநர் இதை பரிசீலிக்க மாட்டாரா? நிச்சயமா பரிசீலிப்பார். நான் சொல்றேன், சட்ட ரீதியான போராட்டங்களை நிச்சயமா இவர்கள் எதிர்கொள்ளணும்.
ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல வழக்கு போயிருக்கு, இன்பதுரை வழக்கு போட்டிருக்கிறாரு. இது தொடர்பான நீதிமன்ற விசாரணைகளுக்கு உட்படுத்த வேண்டும். இதுல நீதிமன்றம் சட்டமன்றத்தினுடைய பல்வேறு விஷயங்கள்ல தலையிட முடியாது என்று 80களுக்கு முன்னாடி இருந்தது. 80-90கள் வரைக்கும். 90களுக்கு பிறகு சட்டமன்ற நடவடிக்கைகளை நீதிமன்றம் தலையிடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மகாராஷ்டிரா, டெல்லி, பல்வேறு மாநிலங்கள்ல அந்த நிலைப்பாடு இருந்தது. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றமும் தலையிட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இதை எப்படி எடுக்க போகிறார்கள் இவர்கள்? இந்த குதிரை பேரம் இதன் மூலமாக தவேகாவுக்கு எங்கள் உறுப்பினர்களை இழுத்திருக்கிறார்கள் என்பதை சட்டபூர்வமாக, ஆதாரபூர்வமாக அவர்கள் நிரூபிக்கிற பொழுது நிச்சயம் பிரச்சனைகள் உருவாகும். இது ஒரு நீண்ட கால போகுங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்க்கிறோம் பல வழக்குகள், தேர்தல் தொடர்பான வழக்குகள், இந்த மாதிரி தகுதி இழப்பு தொடர்பான வழக்குகள்லாம் நீண்ட காலம் போகும். உதாரணத்துக்கு ஐயா அப்பாவு, அவர் வெற்றி இப்பதான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஒரு டேர்முக்கு அப்புறம் அப்பாவு நடுவுல ஒரு டேர்ம் முடிஞ்சு அதுக்கு அப்புறம் தான் இப்ப அப்பா வென்றார்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்ப இது ஒரு நீண்ட கால ப்ராசஸா போயிட்டு இருக்கும். இப்ப வெளியேறி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை தாண்டி கிழக்கு இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலை கூட தள்ளி போடணும் அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைகள் போயிருக்கு. பல பேர் வழக்குகளுக்கும் போயிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு. இதில் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது? விரைவில் தேர்தல் வருமா? அந்த தேர்தலில் இவர்களுக்கு நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, மேற்கு வங்கத்துல பாஜக அதை செய்துங்க குற்றச்சாட்டை எதிர்கொள்ளுது. அங்க மேற்கு வங்கத்திலேயே ராஜினாமாக்கள் நடக்குது. திரிணாமுல்ல இருந்து ராஜினாமா செய்யறாங்க, பாஜக வர்றாங்கிற பார்வை இருக்கு. ஸோ தேர்தல் ஆணையம் அதை ஹோலிஸ்டிக்கா எப்படி பார்க்க போகுது, எல்லா இடத்துலயும் ஒரு அணுகுமுறை எடுக்க போகுதா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் இதுல தாவேகாவுடைய ஒரு பேட்டர்ன் தெரியுதுல்ல. இன்னைக்கு அவங்கள்ட்ட மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சி நடக்குது. ஸோ அது வேண்டாம், நமக்குன்னு ஒரு சேஃப்டி நெட் வேணும். எவ்வளோ எம்எல்ஏக்கள் ராஜினாமாக்கள் செஞ்சு வர்றாங்களோ வந்து ஒரு இடைத்தேர்தலை சந்திச்சு நாமே மெஜாரிட்டியை பெறணும் அப்படிங்கிற அவங்களுடைய முனைப்புடைய விளைவு இவை எல்லாமோ அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுதான் நான் சொன்னேன். 100% அதுதான் உண்மை. தன்னை இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு தேர்ந்தெடுத்த மக்கள் கொஞ்சம் அதிகமா சீட்டு கொடுத்திருக்கலான்னு திரு விஜய சொன்னார்ல. கிழக்குல, திருச்சி கிழக்குல போய் நன்றி செலுத்துகிற பொழுது, நீங்கள் அளித்த ஆதரவுக்கு நன்றி, இன்னும் கொஞ்சம் கூடுதலா தனி மெஜாரிட்டியோட கொடுத்திருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆக இனி பிரச்சனைகள் இல்லாமல் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்த வேண்டும் என்றால் ஒரு 118, 120 எம்எல்ஏக்கள் நிரந்தர ஆதரவு. நீங்க இடதுசாரிகளை நம்ப முடியாது, விசிகாவை நம்ப முடியாது. காங்கிரஸ் ஐயுஎம்எல் வேணா தொடர்ந்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே ஒவ்வொரு நாளும் நித்திய கண்டம் பூரணாயுசு என்கிற நிலையில் ஒரு அரசை கொண்டு செலுத்த முடியாது. ஆட்சி அதிகாரத்தையும் அவர்கள் நிம்மதியாக நடத்த முடியாது. அதனால இந்த செயல் என்பது நான் சொல்றேன் தவறானதுதான். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னொரு கட்சியில் போட்டியிட்டு இதே விசிலை விசிகா தாவேகாவை களத்தில் வீழ்த்தி விட்டு வந்திருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை இணைத்து அவர்களுக்கு விசில் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தால் அந்த தொகுதி மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? அதிமுகவுக்கு இரட்டலைக்கு வாக்களித்து விசிலை தோற்கடித்த அந்த மக்கள் எந்த மாதிரியான பார்வை இவர்கள் மீது? நம்ம இடைத்தேர்தல ஒரு பேட்டர்ன் பார்த்திருக்கோம். ஆளுங்கட்சிகள் பொது தேர்தலில் என்ன ஒரு சூழலை அடுத்து சந்திச்சாலும் அதுக்கு முந்தின வர இடைத்தேர்தல்கள்ல ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஜெயிச்சா நலம் அப்படின்னு வாக்களிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் பார்க்கிறோம். அது நீடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இல்ல, நிச்சயமா. நீங்க 90களுக்கு பிறகு ஆட்சி கட்சி பிரஸ்டீஜ் இஷ்யூவா எடுத்தது இடைத்தேர்தல். எதிர்கட்சிகள் இந்த இடைத்தேர்தல் என்பது இடைத்தேர்தல், இது ஆட்சி மக்களுக்கு விரோதமானது, பாடம் முகட்டுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆளுங்கட்சி என்ன பிரச்சாரம் பண்ணோம்? நாங்கள் சரியான நேர்மையான மக்களுக்கான ஆட்சியை நடத்துகிறோம். உங்கள் தொகுதி எம்எல்ஏ வெற்றி பெற்று வந்தால் ஆட்சி கட்சி எம்எல்ஏ என்கிற முறையில உங்க தொகுதிக்கு கூடுதல் சலுகைகள், கூடுதல் வசதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. இதை தாண்டி இந்த இடைத்தேர்தல்கள்ல எது பிரதானமா இருந்தது நமக்கு தெரியும். அது வெளிப்படையாகவே சொல்லிடுவோம். பணம் தான் பிரதானமா இருந்தது. இடைத்தேர்தல் வெற்றியை அனைத்து அமைச்சர்களும் முகாமிடுவார்கள், அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற ஆட்சி கட்சி உறுப்பினர்களும் முகாமிடுவார்கள். எனவே அந்த வெற்றி என்பது ஈட்டப்பட்ட வெற்றியாக அப்படிதான் இருக்கும். தொகுதியை கைப்பற்றுவோம் அப்படின்னா ஆளுங்கட்சி இது ஒரு கேட்ச் 22 சிச்சுவேஷனாக ஆளுங்கட்சிக்கு அமையாதா? இப்போ நம்ம பார்த்திருக்கோம், எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்க எப்படி தண்ணியா அதை செலவழிப்பாங்கன்னு பார்த்திருக்கோம். இவங்க ஒரு பக்கம் ஊழலற்ற அரசு, ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க, கரப்ஷனே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இடைத்தேர்தலுக்கு ஒரு ரூல் புக் இருக்கு. அதை எதிர்கட்சிகள் கடைபிடிக்கும் போது ஆளுங்கட்சி வேற மாதிரி அணுகும் போது எப்படி என்ன மாதிரி அவுட்கம் வரலாம்?
இல்ல இப்ப என்னன்னா, இந்த ஆட்சி மாற்றம் வந்து தாவேகாவுக்கு விஜய்க்கு ஒரு வாய்ப்பளித்த மக்கள், அந்த மக்கள் மனதுல என்ன இருக்கும், இவரை தொடர்ந்து ஆட்சி நடத்த விடாமல் இடையூறு செய்கிறார்கள், திமுகவும் மற்ற எதிர்கட்சிகளும் இடையூறு செய்கிறார்கள் என்ற பார்வை வருகிற பொழுது இவர்களுக்கு கூடுதல் மெஜாரிட்டியை விஜய் கேட்டது போல கொடுக்கணும் என்கிற மனோபாவம் இருந்ததுன்னா விசில் அடிச்சுட்டு வந்துரும் அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. பட் அது ஒரு ரிஸ்கி ப்ரொபோசிஷன்ல அதுல வந்து இப்போ ஒரு 10 தொகுதியினே காலி ஆகுதுன்னு வச்சுப்போம், இப்ப 7 காலி ஆகுதுன்னு வச்சுப்போம். அந்த 7 இடைத்தேர்தல் வரும்போது 2ல தோற்றாலும் கூட அது அவங்களோட நரேட்டிவ்க்கு ஒரு பெரிய அடியா பார்க்கப்படாதா? நிச்சயமா நீங்க பிரதான எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் வலிமை மிக்க சக்தியாக இன்னும் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த தொகுதிகளில் களமாடுகிற பொழுது நிச்சயம் அவங்க 1-2 தொகுதியோ 2-3 தொகுதியோ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்ன பேசுறாங்க இப்பன்னா, அங்கங்க பொது வேட்பாளர்களை நிறுத்தலாமோ அப்படிங்கிற மாதிரியான வலைத்தளங்கள்ல ஊடகங்கள்ல நமக்கு செய்திகள் வருகிறது. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஆனால் மிகப்பெரிய சவால் தான் தாவேகாவுக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த சூழலில் இப்படிப்பட்ட இந்த நிலை என்பது தமிழக தேர்தல் களமே ஒரு வர்த்தக சூதாட்ட களமாக மாறிவிட்டது அப்படிங்கறதான் வேதனையான என்னோட பதிவு அறிகிறேன்.